டென்த்து ஓல்டு தமிழில் இயல் 1ல் இருக்கிற இலக்கண பகுதி பார்க்கலாம். எழுத்தில் முதல் எழுத்து சார்பெழுத்துன்னு இருக்குது. முதல் எழுத்துக்கள் உயிர் 12 மெய் 18. இந்த 30 எழுத்துக்களை முதல் எழுத்துக்கள்ம்போம். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். அவை உயிர்மெய், ஆயுதம், உயிரெழுப்படை, ஒற்றெழுப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். அதில் சார்பெழுத்தில் 4 வகை குறுக்கங்களை பற்றி இந்த பகுதியில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஐகார குறுக்கம். ஐ அப்படிங்கிற நெடில் எழுத்து தனியாக வந்துச்சுன்னா அதோட 2 மாத்திரை அளவில் ஒலிக்கும். இது ஒரு சொல்லுக்கு முதல் எழுத்தாக ஐ வந்ததுன்னா அது 2 மாத்திரையிலிருந்து 1.5 மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். எடுத்துக்காட்டு 50. இது சொல்லுக்கு இடையிலையோ இல்லை இறுதியிலையோ வரும்போது ஐகார எழுத்து வரும்போது அது 1 மாத்திரையாக ஒலிக்கும். இவ்வாறு சொல்லுக்கு முதல், இடை, கடை ஆகிய மூவிடங்களில் வரும் ஐகாரம் தன் மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஐகாரம் ஐகார குறுக்கம் எனப்படும். சொல்லுக்கு முதலில் வரும்போது 1.5 மாத்திரை, சொல்லுக்கு இடையிலும் ஈற்றிலும் வரும்போது 1 மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். எடுத்துக்காட்டு 50. சொல்லின் முதலில் வருது. தலைவன் சொல்லின் இடையில் வருது. கடல் அலை சொல்லின் ஈற்றில் வருகிறது. நெக்ஸ்ட்டு ஔகார குறுக்கம். ஔ அப்படிங்கிறது நெடில் எழுத்து. இதுக்கும் மாத்திரை அளவு 2. தனியாக வரும்போது 2 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. ஆனால் சொல்லுக்கு முதலில் வரும்போது 1.5 மாத்திரை அளவினதாய் குறைந்து ஒலிக்கும். அதுவே ஔகார குறுக்கம் எனப்படும். எடுத்துக்காட்டு ஔவை, வௌவால் 1.5 மாத்திரையாக குறைந்து ஒலிக்கிறது. ஔகாரமானது சொல்லுக்கு இடையிலும் இறுதியிலும் வராது. நெக்ஸ்ட்டு மகர குறுக்கம். மகர குறுக்கம்னா இம் அப்படிங்கிற மெய்யெழுத்துக்கான மாத்திரை அளவு 1/2. இம் அப்படிங்கிற மெய்யெழுத்து செய்யுள் தனக்குரிய 1/2 மாத்திரை அளவிலிருந்து 1/4 மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். அதைத்தான் நம்ம என்ன சொல்வோம்? மகர குறுக்கம் அப்படின்னு சொல்வோம். போலும் அப்படிங்கிறது ஈற்றியல் உகரம்னா மெய்யெழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்து ஈற்றையல், அதில் உள்ள உகரம் கெட்டு போல் அப்படின்னு ஆச்சு. போல் அதே மாதிரி மருளுமுக்கு அந்த உகரம் கெட்டு மருள் அப்படின்னு ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த போல் மருணும் போன் மருண் அப்படின்னு திரியும். இவ்வாறு திரியும் நகரங்களின் முன்னுள்ள மகரம் தன் 1/2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவில் ஒலிக்கும். அதாவது 2 சொல்லின 3 சொல்லின அப்புறம் வர மகரம் 1/4 மாத்திரை அளவில் ஒலிக்கும். அதே மகர குறுக்கத்தில் இன்னொரு வகை இருக்குது. மொத்தம் 2 வகை. ஃபஸ்ட்டு நகரக்கடுத்து வரையும் குறுகி ஒலிக்கும், 1/4 மாத்திரையாக ஒலிக்கும். இன்னொன்று மகர ஈற்று சொல்லுக்கு அப்புறம் வருமொழி வகர எழுத்தாக இருந்ததுன்னா அந்த மகரம் நிலைமொழியில் உள்ள மகரம் குறைந்து ஒலிக்கும். எடுத்துக்காட்டு வரும் வண்டி. இது மகர எழுத்துக்கடுத்து ஒரு வகர எழுத்து வருது. அதனால் இது 1/4 மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். இவ்விரண்டு இடங்களிலும் குறைந்து ஒலிக்கும் மகரமே மகர குறுக்கம் எனப்படும். நெக்ஸ்ட்டு ஆயுத குறுக்கம். ஆயுத குறுக்கத்தை எப்படி பிரிக்கலாம்னா ஆயுதம் கூட்டல் குறுக்கம் ஈக்குவல் டு ஆயுத குறுக்கம். ஆயுத எழுத்தினது அந்த எழுத்து குறைந்து ஒலிப்பதை தான் நம்ம ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்வோம். அதாவது நிலைமொழியில் உள்ள அந்த தனிக்குறிலை அடுத்து வரும் லகர வருமொழியில் உள்ள தகரத்தோடு சேரும்போது ஆயுதமாக திரியும். அதாவது தனிக்குறிலை அடுத்து வரும் லகரம் அப்படின்னா கல், க அப்படிங்கிற தனிக்குறிலுக்கு அடுத்து இல் வந்திருக்கு. அது மாதிரி முள்ளுக்கு மூ அப்படிங்கிற தனிக்குறிலை அடுத்து லகரம் வந்திருக்கு. இதுக்கு அடுத்து தகரத்தோடு சேரும்போது, அதாவது வரிசையோடு சேரும்போது ஆயுதமாக திரியும். இவ்வாறு திரிந்த ஆயுதம் தன் 1/2 மாத்திரையிலிருந்து 1/4 மாத்திரை அளவாக ஒலிக்கும்.
இது ரெண்டும் சேரும்போது இந்த லகரத்துக்கு அடுத்து தகரம் வரும்போது தனிக்குறிலுக்கு அடுத்து லகரம், அதுக்கப்புறம் தகரம் வரும்போது ஆயுதமாக தெரியும். இந்த இல் ஆயுதமாக தெரியும். அந்த தகரம் ரகரமாகவோ இல்லை டகரமாகவோ தெரியும். இது கல் கூட்டல் தீது கற்றீது, முள் கூட்டல் தீது முட்டீது. நெக்ஸ்ட் புக் பேக் பார்த்துடலாம். வளையல் இச்சொல்லில் ஐகாரம் ஒன்றை மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கிறது. அதாவது வளையல் சொல்லின் இடையில் வந்திருக்கு அப்படின்னா இதுக்கு என்ன வரும்? ஒரு மாத்திரை அளவு தான் வரும். ஈற்றில் ஐகாரம் குறைந்து வந்த சொல் திண்ணை, அதாவது திண்ணை. பல் கூட்டல் தீது பற்றீது என புணரும். தனிக்குறிலுக்கு அடுத்து ஒரு லகரமை வந்திருக்கு. அப்போ அது ஆயுதமாக தெரியும். இந்த தகரமானது ரகரமாகவோ டகரமாகவோ தெரியும். குறுக்கங்கள் ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என 4 வகைப்படும். பொறுத்துக. ஐகார குறுக்கம் தலைவன் சொல்லின் இடையில் ஐகாரம் வந்திருக்கு. ஔகார குறுக்கம் வௌவால். ஆயுத குறுக்கம் முற்றீது. மகர குறுக்கம் பூன். நெக்ஸ்ட் மொழித்திறன் பயிற்சியில் சொற்றொடர் வகைகள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு செய்தித்தொடர். செய்தித்தொடரில் ஒரு கருத்தினை நம்ம செய்தியாக தெரிவித்தோம்னா அது செய்தித்தொடர் எனப்படும். எடுத்துக்காட்டு: பரிதிமாற் கலைஞர் மதுரைக்கு அருகில் உள்ள விளாச்சேரியில் பிறந்தார். திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். இந்த திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் இதை நம்ம செய்வினையாகவும் சொல்லலாம். ஆனால் நம்ம கீழே எந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து நம்ம செலக்ட் பண்ணணும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு தொடர் தான் கொடுப்பாங்க. செய்தி தொடர் கொடுப்பாங்க, இல்லாட்டி செய்வினை தொடர். இதை எப்படி நம்ம செய்வினை தொடர் அப்படின்னு சொல்லுறோம்னா, ஒரு செய்வினையை செயற்பாட்டு வினையாக மாற்ற முடிஞ்சதுன்னா அதை செய்வினை தொடர்னு சொல்வோம். இல்லாட்டி இந்த மாதிரி செய்யப்படு பொருள் ஐ அப்படிங்கிற 2ஆம் வேற்றுமை உருபு வந்திருக்கும். திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது அப்படிங்கிற செயற்பாடு வினையாக இதை மாற்றலாம். அதனால் இதை செய்வினையாகவும் சொல்லலாம், செய்தித்தொடராகவும் சொல்லலாம். நம்ம ஆப்ஷனை பொறுத்து செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வினாத்தொடர். வினா பொருளை தரும் தொடர் வினாத்தொடர் எனப்படும். என்ன, ஏன், எங்கே, எப்படி முதலிய வினாச்சொற்கள் வினாத்தொடரில் ஏற்படும். இந்த மாதிரி வினாச்சொற்கள் வரும், வினாக்குறி வரும். எழில் என்ன சாப்பிட்டாய்? அன்பரசி, நேற்று நீ ஏன் பள்ளிக்கு வரவில்லை? எங்கே செல்கிறாய்? நெக்ஸ்ட்டு உணர்ச்சி தொடர். உணர்ச்சினா நாம் பேசும் செய்திகள் உணர்ச்சியை வெளிப்படுத்தும் தொடர்களாக அமைந்தால் அவற்றை உணர்ச்சி தொடர்கள் என்கின்றோம். இது எனது மகிழ்ச்சி, வியப்பு, துன்பம் முதலிய உணர்ச்சிகள் வெளிப்படுமாறு அமைவது உணர்ச்சி தொடர் எனப்படும். எடுத்துக்காட்டு: அடேயப்பா எவ்வளவு பெரிய ஏரி. ஒரு ஏரியை பார்த்து சொல்கிறோம். அடேயப்பா எவ்வளோ பெரிய ஏரி. இதில் ஆச்சரியக்குறி வந்திருக்கு. அடேயப்பா அப்படிங்கிற உணர்ச்சி சொல் வந்திருக்கு. அப்புறம் காலில் முள் குத்துனதும் ஐயோ முள் குத்தி விட்டதே. ஐயோ அப்படிங்கிற துன்பம் கருதி துன்ப உணர்ச்சி வெளிப்படுமாறு உள்ள சொல் வந்திருக்கு. என்னே அப்படிங்கிற சொல்ல வியப்பு குறித்தும், அந்தோ அப்படிங்கிற சொல்ல துன்பம் குறித்தும் சொற்றொடரில் அமைத்து காட்டலாம். என்னே இமயமலையின் உயரம். அந்தோ நாய் வண்டியில் அடிபட்டு விட்டதே. நெக்ஸ்ட் தொடர் கட்டளை தொடர். கட்டளை தொடர்னா ஒரு செயல் அல்லது சில செயல்களை பின்பற்றும்படி ஆணையிட்டு கூறுவது கட்டளை தொடர். நீ பள்ளிக்கு பார்த்துப்போ, கவனமாக படி என்று அம்மா கூறுவது. ஒரு கட்டளையாக சொல்கிற மாதிரி இருக்கும். இதை செய், அதை செய்யாத, இதை படி அப்படின்ட்டு ஒரு கட்டளையாக நம்மளை ஏவுற மாதிரி இருக்கும். அதுதான் கட்டளை தொடர். அடுத்தது தனிநிலை தொடர்னா ஒரு எழுவாயோ இல்லாட்டி ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாயோ ஒரே ஒரு பயனிலை கொண்டு முடிவதும் தனிநிலை தொடர். ஒரு எழுவாயோ இல்லாட்டி ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்களோ ஒரு பயனிலை கொண்டு முடிவது தான் தனிநிலை தொடர்.
அழகன் பாடம் எழுதுகிறான். இது அழகன்கிறது எழுவாய், எழுதுகிறான் அப்படிங்கிறது பயனிலை. மா, பலா, வாழை இது வந்து எழுவாய்கள் ஆகியன முக்கணிகள். முக்கணிகள் வந்து பயனிலை. தொடர்நிலை தொடர். ஓர் எழுவாய் பல பயனிகளை கொண்டு முடிவது தொடர்நிலை தொடர். ஒரு எழுவாய் இல்லாட்டி ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் ஒரு பயனிலை கொண்டு முடிந்தது தனிநிலை தொடர். இது ஒரே ஒரு எழுவாய் பல பயனிலைகள் கொண்டு முடிஞ்சதுன்னா அது தொடர்நிலை தொடர். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்து படிச்சுக்கிடணும். கார்மேகம் கடுமையாக உழைத்தார், அதனால் வாழ்வில் உயர்ந்தார். நேற்று மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. இதில் வந்து இணைப்பு சொற்கள் அதனால், ஆகையால், ஏனெனில் முதலிய இணைப்பு சொற்கள் பெற்று வரும். அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் தொடர்நிலை தொடர். தொடர்நிலை தொடருக்கு ஒரு எழுவாயும் பல பயனிலையும் வரும், இணைப்பு சொற்களும் வரும். இது தனிநிலை தொடருக்கு ஒரு எழுவாயோ இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாயோ வந்து ஒரே ஒரு பயனிலையை கொண்டு முடியும். அது தனிநிலை தொடர். நெக்ஸ்ட் கலவை தொடர். நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை. முருகன் இரவும் பகலும் அயராது படித்ததால் கூடுதல் மதிப்பெண்கள் பெற்றான். வர ஒரு தனி சொற்றொடர் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட துணை தொடர்களுடன் கலந்து வருவது கலவை தொடர். நேற்று புயல் வீசியது இது ஒரு தொடர். அதோட துணை தொடர் தான் என்னது பள்ளிக்கு விடுமுறை. இதோட ஒரு இணைப்பு சொல் போட்டு வந்ததுன்னா நம்ம அதை வந்து தொடர்நிலை தொடர்னு வரும். இதில் வந்து இணைப்பு சொல் இல்லை, அதனால் இது வந்து கலவை தொடர். நெக்ஸ்ட்டு செய்வினை தொடர். செய்வினை தொடரையும் செயற்பாட்டு வினைத்துடன் நம்ம கம்பைன் பண்ணி படிக்கணும். குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். இது வந்து ஒரு எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் செய்வினை தொடர். இல்லை குடியரசுத் தலைவர் வந்து எழுவாய், உலகத்தமிழ் மாநாடு வந்து செய்யப்படு பொருள். செய்யப்படு பொருள்னால் என்னது? இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ வந்திருக்கும். ஐ வந்து வெளிப்பட்டு வரும், சில நேரங்கள்லாம் மறைந்து வரும். எடுத்துக்காட்டு மாவட்ட ஆட்சியர் கொடி ஏற்றினார் அப்படின்னு சொன்னால் கொடியை ஏற்றினார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி செய்வினையை நம்ம செயற்பாட்டு வினை தொடராக மாற்றி பார்க்கணும். அப்படி மாற்ற முடிஞ்சாதான் அது வந்து செய்வினை தொடர். அப்படி இல்லாட்டி அது வந்து தன்வினை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். செயற்பாட்டு வினைத்தொடர் இது. செயற்பாட்டு வினைத்தொடர். உலகத்தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பெற்றது. இதில் வந்து செய்யப்படு பொருள் எழுவாய் பயனிலை என்னும் வரிசையில் அமைந்துள்ளன. ஃபஸ்ட்டு செய்யப்படு பொருள் உலகத்தமிழ் மாநாடு அப்படிங்கிற செய்யப்படு வந்திருக்கு, அப்புறம் எழுவாய் வந்திருக்கு, அப்புறம் பயனிலை வந்திருக்கு. அந்த எழுவாயோட ஆள் அப்படிங்கிற மூன்றாம் வேற்றுமை உருபு வந்திருக்கு. பயனிலையோடு படு, பட்டது, பெரு, பெற்றது போன்ற துணைமொழிகள் ஒன்று சேர்ந்து வரும். ஸோ உலகத்தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பெற்றது. நெக்ஸ்ட்டு தன்வினை தொடர். தன்வினை தொடர் ஒரு எழுவாய் தானே செய்யும் தொழிலை உணர்த்துவதும் தன்வினை தொடர். ஒரு செயலை தானே செய்வதனால் இது தன்வினை தொடர். பாத்திமா திருக்குறள் கற்றாள். இது வந்து நம்ம வந்து செய்வினையை மாற்ற முடியாது, அப்படின்னா தான் அது வந்து தன்வினை தொடர். ஸோ ஆப்ஷனில் நம்மளுக்கு தன்வினை தொடரும் செய்வினை தொடரும் குழப்பம். ஸோ அதை பார்த்து தன்வினை தொடர்னால் அதை வந்து செய்வினையாக மாற்றி பார்க்கணும். அப்படி மாற்ற முடியலை அப்படின்னா அது வந்து தன்வினை தொடர். பாத்திமா திருக்குறள் கற்றாள். இது வந்து செய்வினை எப்படி மாற்றலாம்? திருக்குறள் பாத்திமாவால் கற்பிக்கப்பட்டது அப்படின்னா மாற்ற முடியாது. நெக்ஸ்ட்டு பிறவினை தொடர். எழுவாய் அச்செயலை பிறரை கொண்டு செய்விப்பதனால் இது பிறவினை தொடர் அப்படிமோ. பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். பாத்திமா திருக்குறள் கற்கள். அவள் வந்து கற்பித்தாள், மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறா. அப்போ பிறரை கொண்டு செய்விப்பதனால் இது பிறவினை தொடராகும்.
நேர்கூற்று தொடர். ஒருவர் பேசுவதை அப்படியே அவர் பேசியபடியே கூறுவது நேர்கூற்று தொடர். இதில் மேற்கோள் குறிகள் இடம்பெறும். தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும். நான் பேசுகிறேன்னா என்னையும் எனக்கு முன்னாடி உள்ளவங்களையும் குறிப்பிடும். இங்கு, இப்போது, இவை என சுட்டுப்பெயர்கள் வரும். நேற்று, இன்று, நாளை அப்படிங்கிற காலப்பெயர்கள் வரும். எடுத்துக்காட்டுக்கு, ஆசிரியர் மாணவர்களை நாளை ஒழுக்கமுடைமையில் குறள்கள் 5 படித்து வருக என்றார். இதில் ஆசிரியர் தன்மை, முன்னிலையில் யார் இருக்கா? மாணவர்கள் இருக்காங்க. நாளை அப்படிங்கிற காலப்பெயர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு எடுத்துக்காட்டு, தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளை மதுரைக்கு செல்வேன் என்றாள். அயர்க்கூற்றுத்தொடர். ஒருவர் அல்லது பலரின் உரையாடல்களை அயலார் கூறுவது போல் அமைப்பது அயர்க்கூற்றுத்தொடர். பொன்னியிடம் அயர்க்கூற்றில் மேற்கோள் குறிகள் வராது. தன்மை முன்னிலை பெயர்கள் படர்க்க பெயர்களாக மாறும். சுட்டுப்பெயர்கள் அங்கே இங்கு, இப்போது, இவை, இது அது, அவை, அங்கே அப்படின்னு மாறும். காலப்பெயர்கள் நேற்று, இன்று, நாளைங்கிறது அந்நாள், மறுநாள் என மாறும். என்று, ஆக அப்படிங்கிற இணைப்பு சொற்களும் இடம்பெறும். அது தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளை மதுரைக்கு செல்வேன் அப்படிங்கிற நேர்கூற்றை அயர்கூற்றா எப்படி மாற்றலாம்? பொன்னியிடம் தேன்மொழி, நான்கிறது தானாக மாறும். தான் நாளைங்கிறது மறுநாள் வரும். தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக, ஆக அப்படிங்கிற ஒரு இணைப்பு சொல் வந்திருக்கு. கூறினாள் அப்படின்னு வரும். உடன்பாட்டு தொடர்னா செயல் அல்லது தொழில் நிகழ்வதை நேர்மறையாக உணர்த்துவது உடன்பாட்டு தொடர். எதிர்மறை தொடர். அதுக்கு எடுத்துக்காட்டு, கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். நெக்ஸ்ட்டு எதிர்மறை தொடர். கலைச்செல்வி கட்டுரை எழுதினாளுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது எழுதினல். அதனால் ஒரு செயல் நிகழாமையை கூறுவதனால் இது எதிர்மறை தொடர். பொருள் மாறா எதிர்மறை தொடர். கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இராள் அப்படின்னா என்னது? அவர் கட்டுரை எழுதினாள் அப்படிங்கிற உடன்பாட்டு தொடரை தான் குறிக்குது. அதனால் இது பொருள் மாறா எதிர்மறை தொடரில் 2 எதிர்மறைகளை கொண்ட தொடராக இருக்கும். 2 எதிர்மறை சொற்கள் சேர்ந்து வந்தால் அஃது உடன்பாட்டு பொருளை தரும். நெக்ஸ்ட் புக் பேக் பார்த்துடலாம். பூங்குழலி பொம்மை செய்தாள். இத்தொடரை செயற்பாட்டு வினையாக மாற்றும் போது எப்படி கிடைக்கும்? பொம்மை பூங்குழலியால் செய்யப்பட்டது அப்படின்னு வரும். அழகன் பாடம் எழுதுகிறான். இது ஒரு எழுவாய் ஒரு பயனிலை அப்படின்னு முடிஞ்சதுன்னா அது தனிநிலை தொடராகும். இங்கே கொஸ்டினில் ஒரு எழுவாய் ஒரு பயனிலை கொண்டு முடிந்தால் தனிநிலை தொடர். இது இந்த சென்டென்ஸ் இல்லாமல் அழகன் பாடம் எழுதுகிறான். இது நம்ம என்ன சொல்லலாம்? செய்தியாகவும் சொல்லலாம், தனிநிலை தொடராகவும் சொல்லலாம், தன்வினை தொடராகவும் சொல்லலாம். ஸோ கொஸ்டினையும் ஆப்ஷனையும் பார்த்து நம்ம கரெக்டாக எழுதணும். அன்பரசன் திருக்குறளை கற்றான். இத்தொடர் பிறவினையாக மாறும்போது அன்பரசன் திருக்குறளை கற்பித்தான் என வரும். தொடரை மாற்றி அமைக்க திருக்குறளை அனைவரும் அறிவர் வினாத்தொடராக அமைக்க. திருக்குறளை அனைவரும் அறிவாரோ? கொஸ்டின் மார்க் போட்டு எழுதணும். இமயமலை மிகவும் உயரமானது. உணர்ச்சி தொடர் மாற்றுகனா ஒரு வியப்புனா நம்ம என்ன சொல்லுவோம்? என்னே இமயமலையின் உயரம் அப்படின்னு போட்டு ஒரு கொஸ்டின் மார்க்கு. கிளி கல்லால் அடிபட்டது. உணர்ச்சி தொடராக மாற்றணும். இது என்னது? ஒரு துன்பம் கருதி சொல்லணும். இப்போ அந்தோ கிளி கல்லால் அடிபட்டு விட்டதே அப்படின்னு ஒரு ஆச்சரிய குறிப்பிடணும். வாரியார் குழந்தையை நாள்தோறும் திருவாசகம் படிக்க வேண்டும் என்றார். இதை அயர்க்கூற்றம் மாற்றணும்னா இந்த மாதிரி மேற்கோள் குறிகள் வராது. தன்மை முன்னிலையை படற்கையாக சொல்லணும். அப்போ வாரியார் குழந்தைகளிடம் நாள்தோறும் திருவாசகம் படிக்க வேண்டும் என்று கூறினார். என்று, ஆக அப்படிங்கிற ஏதாவது ஒரு இணைப்புச் சொல் வரணும். இங்கே என்று கூறினார் அப்படின்னு சொல்லணும். நேற்று புயல் வீசியது, மரங்கள் சாய்ந்தன. இதை கலவை தொடராக மாற்றணும். அப்படின்னா நேற்று புயல் வீசியதால் மரங்கள் சாய்ந்தன அப்படின்னு சொல்லணும். சந்திப்பில் எற்ற தொடர் எது? கயிற்றுக்கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான்.
ஆப்ஷன் 2 தான் வரும். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? அவன் கவிஞன் அல்லன். ஆண்பாலுக்கு என்ன போடணும்? அல்லன் போடணும். அல்ல அன்று எதுக்கு வரும்? அக்ற்றிணைக்கு வரும். அக்ற்றிணை ஒருமைக்கு அன்று, அக்ற்றிணை பன்மைக்கு அல்ல வரும். பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. கான்வர்சேஷன் அப்படின்னா அது ஆங்கில வார்த்தை. வலுவு சொல்லற்ற தொடர் எது? வலப்பக்க சுவரில் எழுதாதே. வலது பக்கம் சொல்லக்கூடாது, வலப்பக்கம் அப்படின்னு தான் சொல்லணும். சுவற்றில்னு சொல்லக்கூடாது, சுவரில் அப்படின்னு தான் எழுதணும். தொடர்கள் எவ்வகையானவை? பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார். இது செய்தி தொடர். குழந்தையை அடித்தது யார்? ஒரு வினாக்குறி, வினாச்சொல் யார் அப்படிங்கிறனால இது வினாத்தொடர். நம் நாட்டுக்கொடி தலைமை ஆசிரியரால் ஏற்றப்பட்டது. பட்டதுன்னு வந்தாலே அது என்னது? செய்யப்பாட்டு வினை. வயலில் ஆடுகள் மேயவில்லை அப்படிங்கிற எதிர்மறை பொருளை தரனால இது எதிர்மறை தொடர். காந்தியடிகள் உண்மை பேசாமல் இரார். இதில் என்னது? 2 எதிர்மறை சொற்கள் வருது. பேசாமல் இரார். அப்போ இது பொருள் மாறா எதிர்மறை தொடர். தயக்கமின்றி தமிழிலே பேசுவோம். மேற்காணும் உரையாடலில் பயன்படுத்தியுள்ள ஆங்கில சொற்களை நீக்கி அவற்றிற்கு இணையான தமிழ் சொற்களை பேசி பழகுக. டேடி அப்படின்னா அப்பா. சண்டே அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை. பர்த்டே அப்படின்னா பிறந்த நாள். பட் அப்படின்னா ஆனால். ட்ரெஸ் அப்படின்னா ஆடை. ஒய் டேடி அப்படின்னா ஏன் அப்பா. ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நண்பர்கள். கால் அழைப்பு. சண்டே ஞாயிற்றுக்கிழமை. 6 days 6 நாட்கள். டோன்ட் வரி கவலைப்படாதீர். டுமாரோ ஈவினிங் நாளை மாலை. ஷாப்பிங் ஹாப்பி அப்படின்னா மகிழ்ச்சி. இணையான தமிழ் பழமொழிகளை அறிக. ஹெல்த் இஸ் வெல்த். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. நோ பெயின் நோ கெயின். உழைப்பின்றி ஊதியமில்லை. ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட். பதறாத காரியம் சிதறாது. நாலேஜ் இஸ் பவர். அறிவே ஆற்றல். தந்தை பெரியாரோட ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஒரு நாட்டில் பிறந்த மக்களுக்கு வேண்டப்படும் பற்றுகளில் தலையாய பற்று மொழிப்பற்றே. மொழிப்பற்று இல்லாதிடத்து தேசப்பற்றும் இராது என்பது உறுதி. தேசம் என்பது மொழியை அடிப்படையாக கொண்டு இயங்குவது. ஆதலால் தமிழர்களுக்கு தாய்மொழி பற்று பெருக வேண்டும் என்பது எனது பிரார்த்தனை. தந்தை பெரியார்.